வணக்கம் கும்பராசி நேயர்களே. இந்த 2026ஆம் வருடத்தின் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா முடிவுகள் நிறைந்த காலமாக தான் இருக்குங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் தைரியமாகவும் வேகமாகவும் நீங்கள் முக்கியமான முடிவை எடுப்பீங்க. இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த வேலைகளையெல்லாம் புதிய முறையில் உங்களுடைய யுக்தியை பயன்படுத்தி வெற்றி பெறத்துக்கு முயற்சி செய்வீங்க. தொழில் அல்லது வியாபாரம் காரணமாக நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு பிரிஞ்சும் போகலாம். வேலையில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க. அதை ஏற்றுக்க தாங்க வேணும். யாரையாவது சந்திக்க போகிறதா இருந்தால் அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ஏமாற்றத்தை தவிர்க்குங்க. துணிவோடு நீங்கள் எல்லா வேலையும் செய்வீங்க. எந்த சவால் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படுதல் மாத்திரம் அதிகமாக உங்ககிட்ட இருக்குது. சின்ன விஷயத்துக்கும் கூட கோபம் சீக்கிரம் வருதுங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா உறவுக்குள்ளே மனக்கசப்பு ஏற்படக்கூடிய சூழல் உருவாயிடுதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் நினைக்கிறது போல் மற்றவங்க உடனே நீங்கள் எதிர்பார்க்குற வேகத்துக்கு செயல்பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஏமாற்றம் அடையாமல் இது இப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் முதல்லையே யூகித்து கொஞ்சம் பொறுமையோடு அவங்கள புரிய வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த வேலையை அவங்கக்கிட்டேருந்து சுலபமாக நம்ம வாங்கிக்கலாங்க. நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மாதம் எதை ஆரம்பிச்சிட்டாலும் அது நல்ல முன்னேற்றத்தை தருங்க. விருந்து கேளிக்கை அதில் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நண்பர்கள் புதுசாக அறிமுகம் ஆவாங்க. பணம், வேலை, வியாபாரம், தொழில் இதிலையெல்லாம் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுவீங்க. அதனால் குடும்பத்தில் இருக்கிற கவனிப்பு கொஞ்சம் கம்மியாகுங்க. அதனாலேயே சில மனசங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க. அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பேசி அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு நேரம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டில் சுமூகமாக போகுங்க. பெண்கள் தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. குழப்பமான சூழ்நிலையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. அமைதியாக பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் முயற்சி, தைரியம், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்குங்க. பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.